கடவுளே, இப்ப என் புருஷன் அந்த பவித்ரா கூட திருச்சி வரைக்கும் போயிருக்காரு. அவருக்கு அவ கூட போகவே விருப்பம் இல்லை. நான் தான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா பவித்ரா ரொம்ப மோசமானவ. என் வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா கூட அவ பயன்படுத்தி இருக்கலாம். அந்த மாதிரி அவ எந்த தந்திரமும் பண்ணிடாம இங்கிருந்து போன என் புருஷன் திரும்பி வரும்போது என் புருஷனை மட்டுமே திரும்பி வரணும். அசிங்கமான உனக்கு ஏன் சீப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன சீப்பா பண்ணிட்ட? ஏன் மூஞ்ச பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்க? ரோட பார்த்து ஓட்டு. போய் மோதிர போய் சேர்ந்துட போற. பொம்பளைங்க பண்ற வேலையை நீ பண்ணிட்டு இருக்க. முதல் பொம்பளை மாதிரி நடந்துக்கோ. ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் கண்ணு இருக்கா? அவங்களுக்கு மட்டும் தான் ரசனை இருக்கா? பொம்பளைங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையோ? கடவுளையே காதலிக்க தெரிஞ்சவங்க பொம்பளைங்க மட்டும்தான். இந்த மீரா, ஆண்டாள் இவங்க ஸ்டோரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதில்ல? அவங்களும் நீ ஒன்னெல்லாம் அடிச்சு. சரி 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 கூல் கூல். இப்ப என்ன, உங்களை தான் பார்க்க கூடாது அவ்வளவுதானே? சரி பார்க்கல. ஏய் என்னாச்சு? நல்ல பாட்டு தானே? அதுவும் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு. செமையா இருக்குல்ல? பாட்டு நல்லதா இருக்கு. அது என்ன கருமம் தெரியல. உன் பக்கத்துல இருந்தா எல்லாருமே கேவலமா தெரியுது. காதல் வழிகிறது. கால வலிக்குது. தேச பாட்டு ஆஃப். சொல்ற பண்ணி ஆஃப் பண்ணனா சத்தியமா சொல்றேன் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். நான் வேணா சவுண்ட கம்மி பண்ணிக்கட்டுமா? இப்ப நீ ஆஃப் பண்ணல செட் உன் வாயை உடைக்கிட்டு வாப்பா. உன்னலாதி அன்பினில். என்ன பேபி நீங்க லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம், நீங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. பாட்டு கேட்டாலும் அதுவும் வேண்டாங்கிறீங்க. இப்படியே லாங் டிரைவ்ல சைலண்டா கார் ஓட்டினா எனக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வருது உனக்கு? நீ தூங்கு. எவ்வளவு தூரம் ஓட்டினா எனக்கு தூக்கம் வராது. வண்டி ஓரம் கட்டு. சீரியஸ்லி? அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே. நான் ஓரமா நிறுத்துறேன், நீங்க வாங்க. ஏய் இங்க ஏற போய் பின்னாடி வரப்பா. பின்னாடியா? ஐயோ பின்னாடிலாம் நல்லா உட்கார முடியாது. பின்னாடி அவ்வளவு தூரம் உட்காந்துட்டு வந்தா எனக்கு பயமா இருக்கும். பயமா? ஆமா. உனக்கு ஏன் உன்னை பார்த்தா பயப்படும். உனக்கு தனியா உட்கார பயமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிண்டல் பண்றதே வேலை. போங்க. கண்ணாடியிலயும் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்ன. இப்ப பாத்தியா, பக்கத்துலயே உன்னை உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே வரேன். என்ன என்ன பேபி,
ஓ, கியர் மாற்றும் போது உங்கள் கை என் மேலே பட்டுறோன்னு யோசிக்கிறீங்களா? பட்டா பட்டுட்டு போகுது, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கு. வெக்கம், மானம், சூடு, சொரணம், ரோஷம் இதெல்லாம் இருக்கு. உனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு தெரியுமா எனக்கு? ஏன் பேபி என்னை பார்த்து இப்படி எரிஞ்செறிஞ்சு விடுறீங்க? அப்படி என்ன நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன் உங்களை காதலிச்சதை தவிர? ஏய், இங்கே பாருங்க பேபி, என்னை பற்றி உங்கள் சைட்லேருந்து யோசிச்சா எல்லாமே தப்பாக தான் தெரியும். ஆனால் என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் செஞ்சது எதுவுமே உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. எது தப்பு இல்லை? எதுடி தப்பு இல்லை? நான் இன்னொருத்தியோட புருஷன் தெரிஞ்சும் என்னை ஏமாற்றி ஃப்ராட் தானே பண்ணி என் கையில் தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ தப்பு இல்லையா இதெல்லாம்? இந்த பாரு, நான் டென்ஷனில் இருக்கிற வாய்க்காத ஏதாவது சொல்லிடுறேன் சொல்லிட்டேன். நானும் பேசலாம் பேபி, ஏன்னா எனக்கும் உரிமை இருக்கு. ஏய் பேபி, இல்லை இல்லை, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஒன்று நீ வாய மூடு, இல்லை நான் கிளம்புறேன், நீயே போய் தொலை. ஐயோ அப்பா, நான் எதுவுமே பேசல, நீங்க ஓட்டுங்க. அத்தை, ஆ, நான் இன்னைக்கு காட்டம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அத்தை. தாராளமா போயிட்டு வாமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை அந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்புறம் மறக்காம அந்த கோவில் பூசாரி கிட்ட நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி எலும்புச்சம்பழம் மந்திரிச்சு வாங்கிட்டு வாமா. சரிங்க அத்தை. அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். சாமி கும்பிட்டுட்டு போடி. நான் அப்பவே கும்பிட்டுட்டேம்மா. இவ கும்பிட்டுட்டா அத்தை, ஓவியா தான் இன்னும் கும்பிடல. சரி, நான் வரேம்மா. வரேன்டி. அம்மா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரேன். வரேன் நீ. ஓவியா, பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டுட்டு போமா. நான் சாமி கும்பிட்டா என்ன, கும்பிடலன்னா என்ன நீ? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஓவியா, முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு போ. ஏய், உன்னை சாமி தானடி கும்பிட சொல்ற, அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? போ, போய் கும்பிடு போ. ம். ஏய், என்னாச்சுடி? ஏன் விளக்கு கீழே விழுந்திருக்கு? தெரியலம்மா, நான் சாமி கும்பிடுறது சாமிக்கே பிடிக்கல போல. விளக்கு தொட்டு கும்பிடலான்னு கையை கொண்டு போனேன். ஆனா திடீர்னு விளக்கு தானா கீழே விழுந்து அணைஞ்சிருச்சு. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் நீ. அந்த இளநீ கடையில் நிறுத்துங்க. அண்ணா, 2 இளநீ கொடுங்க. மேடம் இந்தாங்க. சார் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். சார் 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 இந்தாங்க. நான் கேட்கவில்லை என்ன?
இல்லை சார், மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க. நான் கேட்டேனா உங்களை? சார் முன்னாடியே சொல்லியிருந்தா வெட்டாமல் இருந்திருப்பேன்ல சார். நானா வெட்ட சொன்னேன்? சொன்னாலும் போய் வெட்டுங்க போங்க. சார் பரவாயில்ல சார், வெட்டியாச்சு, பிடிங்க சார். அண்ணா வேணான்னு சொன்னா புரிஞ்சுங்க போங்கண்ணே. சார் பிடிங்க சார். அண்ணா வேணாண்ணா விடுங்களேண்ணே. சார் பிடிங்க சார், வேஸ்ட்டாக போயிடும் சார். ஏங்க வேஸ்ட்டாக போட்டுக்க நான் எதுக்கு குடிக்கணும்? சார் விடுங்க பரவாயில்ல சார், பிடிங்க சார். ஏங்க விடுங்க. சார் ஐயோ ஐயோ சார், சாரி சார். சார் சாரி சார், சாரி சார். என்னண்ணே நீங்க? என்னைய பண்ணி வச்சிருக்க? எல்லைய கொடுக்க சொன்னா மேல கொட்டி வச்சிருக்க? சரி நீ ஓவர் ஆக்டிங் பண்ணத விடு, தெரியாம வந்துருச்சு இல்ல விட்டுலாம். இவன் மேல தான் தப்பு. பரவாயில்ல தெரியாம ஆயிடுச்சு, நானே சும்மா இருக்கலாம் விடு. ஐயோ உங்க Dress எல்லாம் நனைஞ்சு. நாங்க பாத்துறோம். வா. இல்ல பேபி உங்ககிட்ட வேற ஏதாவது ஷர்ட் இருக்கா? நம்ம போய் பர்ச்சேஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தானே அது காஞ்சிரும். நீ போய் வண்டியில் இருப்போ. அண்ணா போங்கண்ணே. யூ ஏய் அவர் என்ன பண்ணாலும் போய் அடிக்கிற. அண்ணா நீங்கள் போங்கண்ணே. ஆம்பளைங்களை கை நீட்டி அடிக்கிறது எந்த நல்ல பழக்கமும் ஒன்றும் கிடையாது. வா வண்டியில் இருப்பா. ஜாக்கிரதை. நாளைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் உன் கடைக்கு வருவோம். அப்படி வரும்போது நீ ஹஸ்பண்டுக்கு இளநீ கொடுக்கும்போது உன் கை தவறி விழுந்து இளநீ அவர் ஷர்ட்ல கொட்டுற மாதிரி நீ கொட்டி விட்டுறணும். புரியுதா? ஏன் அவர் சட்டையில் நான் இளநீ கொட்டணும்? உனக்கு காரணம் வேணுமா இல்ல காசு வேணுமா? காசு தான். ம், தேங்க்யூ. சொன்னதை கரெக்டா பண்ணு. கண்டிப்பாக பண்ணுவேன். ம். சார் ம்? நானும் கிளம்புறேன் சார். சரிம்மா. ஓவியா, சொல்லுங்க சார். நேத்து நீங்க எம்எஸ் வேர்ட் ஃபாண்ட் குரூப் சம்பந்தமா ஏதோ டவுட் கேட்டீங்களா? ஆ, ஆமா சார். அதுல இருக்கிற டூல்ஸை பத்தி அவ்வளவா தெரியாததால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி, ஒரு half அன் அவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இப்பவே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு ஓகேவா? நோ ப்ராப்ளம் சார். சரி, நீங்க போய் உங்க சிஸ்டம் ஆன் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன். ஓகே சார். என்ன ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். சரி, இந்த ஜூஸை குடிங்க. இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல, குடிங்க. இதுதான் ஃபாண்ட் ஸ்பேஸ். இன்னும் என்ன ஜூஸ் குடிக்காம இருக்கீங்க?
அது சில்னஸ் போயிட்டு போதுங்க, குடிங்க ஃபர்ஸ்ட். சரி, நீங்க ஒரு வாட்டி தனியா ட்ரை பண்ணி பாருங்க. இதோ வந்துடுறேன். சரிங்க சார். சரி, ஓகே. ஹாய் மச்சான். வாடா. என்ன செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினடி. இன்னில இருந்து உன்னை ஊறி காரி துப்புற மாதிரி பண்றேன். தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ்டா. நீ பார்த்த வேலைக்கு உன் அக்கௌண்ட்டுக்கு 2 லட்ச ரூபா பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரி மச்சான். நான் கரெக்ட் பண்ண எவளையும் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாமல் விட்டதே இல்லை. நீ மட்டும் தப்பிச்சிருவியா?